மதுரையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நிகழ்ச்சி நடைபெறவுள்ள பகுதியில் காவல்துறையினரின் பாதுகாப்பிற்கு மத்தியில் திருமாவளவன் உருவபொம்மை எரிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உதயநிதியின் வாகனம் செல்வதற்கு முன்பாக திருமாவளவனின் உருவபொம்மை எரிக்கப்பட்டது. மதுரையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம் நடத்தவுள்ளார். இந்நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முழுவதிலும் காவல்துறையின் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டு பொதுமக்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆய்வுக் கூட்டம் நடைபெறக்கூடிய மாவட்ட ஆட்சியர் கூடுதல் அலுவலகத்தின் கதவுகள் அடைக்கப்பட்டு முழுவதிலும் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக மாற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் அமைச்சரின் நிகழ்ச்சிக்காக காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள திருவள்ளுவர் சிலை அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் உருவ பொம்மையை புரட்சி புலிகள் அமைப்பினர் எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அருந்ததியர் உள்ஒதுக்கீடு தொடர்பான தீர்ப்பிற்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் சீராய்வு மனு தாக்கல் செய்ததாக கூறி எதிர்ப்பு தெரிவித்து உருவ பொம்மையை எரித்ததோடு திருமாவளவனுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதனையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போக்குவரத்து காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் தல்லாக்குளம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்கும் நிகழ்ச்சிக்காக பலத்த காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருந்த நிலையில் திடீரென திருமாவளவன் உருவ பொம்மை எரிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உதயநிதி ஸ்டாலின் அதே வழியாக சென்றது குறிப்பிடத்தக்கது.